எப்படியோப்பா காலையில தடபுடனே கிளம்பி வந்து கல்யாணத்துக்கு நல்ல நேரத்துல முடிப்போமோ என்னமோன்னு பக்கு பக்குன்னு இருந்தோம். எல்லாம் நல்லபடியா எந்த குறையும் இல்லாம நடந்துருச்சு. ஆனா என்ன, பொண்ணுக்கு அம்மாவும் வரல அண்ணனும் வரல, இப்படி ஒரு கல்யாணம். ஏடி இப்ப எதுக்கு நீ அதை ஆரம்பிக்கிற? அவன் என்ன வேணும்னா வராம இருந்தா? நான் அவளை சொல்லல, அவன் பையன் தான் கல்யாணம், அதுவும் தங்கச்சிக்கு. நம்ம கூட நின்று எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் மச்சாம்பரை செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்குது. ஆமா, அவன் வந்தாதான் உனக்கு பிடிக்காது. இப்ப என்னமோ நல்லவமாய் பேசிட்டு இருக்கிற, கம்மனி இரு, வாய கிண்டாம. ஐய எங்கிட்டு வந்தாலும் இந்த மாமியார் மருமவ ஆரம்பிச்சிடுறீங்க. சரி மச்சான், இப்ப வீட்டுக்கு இப்ப அப்படியே கிளம்பிடலாங்களா? எப்படி? அவ்வளவுதான் மாப்ள, இனிமே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுதான். அங்க போய் பால் மலம் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கலாம். அங்க சீதாவோட அம்மாவும் அங்க எல்லாம் வந்து பார்க்க முடியல வைக்க முடியலன்னு அழுதுகிட்டு தான் இருப்பா. அங்க எப்ப வரதா உத்தேசம்? 2-3 நாள் ஆகட்டும், என்ன அவசரம்? இல்ல இருந்தாலும் அவளும் பார்க்கவே இல்ல, வருத்தப்படுவா. வருத்தப்பட்டா வந்து பார்த்துட்டு போகட்டும். சரி மச்சான், வீட்டுல பாலும் பழம்லாம் இருக்குல்ல, இல்ல நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுங்களா? அது எல்லாமே நேத்தே வாங்கிட்டு வந்து எல்லாம் தயாரா எடுத்து வச்சிருக்கு. ஓ சரி மச்சான். அப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்கலாம் கேட்பாங்க, பையனுக்கு காதும் வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டீங்க, பொண்ணுக்கு எதுவும் சீர்சனத்தி எதுவும் செய்யலையா வைக்கலையான்னு. நாங்க என்னத்த சொல்றது? ஏய் இப்ப எதுக்கு இதை ஆரம்பிச்சிட்டு இருக்க? ஏங்க சும்மா இருங்கங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லி மாளல, என்ன போட்டாங்க ஏது போட்டாங்கன்னு கேட்பாங்கல்ல. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எதுவும் கேட்க விடல, இப்ப கல்யாணமும் முடிஞ்சு போச்சு, இனிமேல கேட்காம எப்படி இருக்க முடியும்? எமாடி அதெல்லாம் நீங்க குறையே சொல்லாத அளவுக்கு நாங்க செஞ்சிடுறோமா மாப்பிள்ள? அவ சொல்றதுல காதல வாங்கிக்காதீங்க மாப்பிள்ள. இல்ல நீங்க சொல்றது சரிதான். பொண்ணு நம்ம வீட்டு கட்டி கொடுத்தாலும் சரி, இன்னொரு வீட்டு கட்டி கொடுத்தாலுமே சீர்சாந்தி செய்யறது தான், செய்யாமலாம் இருக்க மாட்டோம். என்ன மீனா வர முடியாத நிலையினாலதான் செய்யல. நாளைக்கு முறைப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து மறு வீட்டுக்கு அழைக்கிறோம். இப்ப இப்படி சொல்லிவிட்டு பின்னாடி எங்களால முடியல, ஒரு 3 மாசம் ஆகட்டும் 6 மாசம் ஆகட்டும்னு சொல்ல மாட்டீங்கல்ல? சரிடி, நீ என்கிட்ட ஒத்த வாங்க போற சொல்லிவிட்டேன். ஆமா, என்ன ஒண்ணும் பேச விடாதீங்க. அதெல்லாம் என் மாப்பிள்ள ஜிமெயிலே யாரும் இறக்காத அளவுக்கு சீரை இறக்குவாரு, நீ வாய மூடு. முதல்ல அவர் சீரை வந்து இறக்க சொல்லுங்க, என் வாய மூடுறதும் ஊர் வாய மூடுறதும் அப்புறம் பாக்கலாம். மனுஷியே பேச முடியாதுப்பா. சரி எல்லாரும் கார்ல இறங்க, வீட்டுக்கு கிளம்புவோம். எப்பா சீதாவை கூட்டிட்டு முன்னாடி போயா கார்ல ஏறி உட்காரியா போயா. வா சீதா. எந்த தாய்க்கும் இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. பிள்ளைக்கு கல்யாணம், ஆனா ஒரு தாயால 8 வச்சு நடக்க முடியாம வீட்டோட முடங்கி போய் கிடக்குறேன். என் பிள்ளைக்கு அங்க கல்யாணம் ஆயிருச்சா என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியல. என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அப்பனே ஆண்டவா, என் பிள்ளைக்கு நீதான் அங்க எல்லாமாவும் இருந்து பாத்துக்கணும். அவளுக்கு ஒன்றும் தெரியாது, பச்சை புள்ள. அங்க எந்த பிரச்சனையும் வராம நீதாயா எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். டேய் ராசா, என்னடா உன் தங்கச்சிக்கு இன்னைக்கு கல்யாணம், நீ பாட்டுக்கு இங்க ஒரு முச்சந்தியில உட்காந்துருக்க? ஆமாண்டா கல்யாணம் தான். ஏன்டா இங்க உட்காந்துருக்க, கல்யாணத்துக்கு போலையா? ஏண்டா நான் போனாலும் போகலினாலும் கல்யாணம் நடக்கத்தானே செய்யும், நான் போலன்னா மட்டும் என்ன? ஹே லூசு மாதிரி பேசாத, என்னாச்சு சொல்லு. என்ன எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வான்னு கூட சொல்லலடா. ஹே என்னடா சொல்ற? அண்ணே நீ தானடா எல்லாம் மச்சா முறைய பண்ணணும், நீ இங்க வந்து உட்கார்ந்து இருந்த எப்படி? அவங்க கூப்பிடணும்னு எந்த அவசியம் இல்ல, நீ போய் முன்னாடி நின்று எல்லாம் பண்ண வேண்டியதானே? இல்லடா, எல்லாரும் இந்த உலகத்துல காசு பணம் இருந்தாதான்டா மதிப்பாங்க, இல்லனா ஒரு நாய் கூட மதிக்காது. என்ன பெத்தவங்க கூட மதிக்க மாட்டாங்கன்னு இப்பதான்டா தெரியுது. கூட பிறந்த தங்கச்சிக்கு கல்யாணம், என்னைய வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க. அது மட்டும் இல்லடா, என் தங்கச்சி, அவளை எல்லாம் தங்கச்சின்னு சொல்றதுக்கு கூட எனக்கு அசிங்கமா இருக்குடா. ஒரு வார்த்தை அம்மாவும் அப்பாவும் தான் உன்னை வேணான்னு சொல்றாங்க, நீ வானே அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தானா கூட மனசு ஆறுதலா இருக்கும்டா. அவ கூட என்னை வான்னு கூப்பிடல, அந்த அளவுக்கு நான் ஆயிட்டேல்லடா. இதுக்குதான் சொல்றது, எது காலகாலத்துக்கு ஆகுதோ அதுக்கு முன்னாடி காலகாலத்துல ஒரு வேலை கிடைக்கணும்னு. வேலையை விட்டு ஊதாரியா சுத்தின, கல்யாணம் பண்ணின, அந்த பொண்ணை துரத்தி விட்ட, அதுக்கப்புறம்
இப்படி தண்டசோறுன்னு பேர் வாங்கி மறுபடியும் இந்த முச்சந்தியிலே வந்து உட்காந்துட்ட. இதெல்லாம் தேவையாடா? ஆமாண்டா, கூட பிறந்தவங்கள என்ன, நீங்களாம் என்ன சின்ன வயசுல இருந்து பழகுனீங்க, நீங்களே எனக்கு ஒரு கஷ்டம்னா உதவ மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்குடா, போடா. என்ன மச்சி பழச நினைச்சு பேசுறியா? இல்லடா, காவியாவ படுத்தின பாடுக்குதான் இப்ப நான் என்னமோ அனுபவிக்கிறேனோன்னு தோணுது. ஓ, தோண ஆரம்பிச்சிருச்சோ? அவளை என் வாழ்க்கையில இருந்து ஒதுக்குனேன், இப்ப எல்லாரும் என்ன என் வாழ்க்கையில இருந்து ஒதுக்குறாங்க. ஊருக்காரங்க ஒதுக்குறதுல கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஏன்னா அவங்களெல்லாம் நான் ஒருத்தரா கூட கண்டுக்க மாட்டேன். ஆனா கூட பிறந்தவ என்ன பெத்தவங்க எல்லாருமே என்ன ஒதுக்குறாங்கடா. டேய் இங்க பாருடா, உன் தங்கச்சி குடும்பம் எல்லாரும் போறாங்க கல்யாணம் முடிச்சு. பாத்தியாடா, கார்ல போறாங்க, இங்க உக்காந்து இருக்கிறதையும் பார்த்துட்டு தானடா போறாங்க. என்ன ஒரு வார்த்தை கூட கூப்பிடல பாத்தியா மச்சி? நான் அப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கோ, அதுக்கப்புறம் சொந்தம் வந்த எல்லாம் உன்னை தேடி வரும். அதை விட்டுட்டு இப்படி தனியா உட்காந்து புலம்புறதுனாலையும் எதுனாலையும் எதுவுமே மாற போறது இல்ல. ஏண்டா, அப்போ இவங்க எல்லாருமே காசுதான் முக்கியம் நினைக்கிறாங்க, நான் முக்கியம் நினைக்கல போல. மச்சி காசு தான் எல்லாம், காசு இருந்தா எல்லாம் வரும், எல்லாமே கூட வரும். காசு இல்லைன்னு வச்சுக்க, ஒரு நாய் கூட உன்னை சீண்டாது. என் அம்மா பேச்ச கேட்டு காவியவை அடிச்சு துரத்தினேன், இன்னைக்கு எல்லாரும் என்னை அடிச்சு துரத்துறாங்க. அன்னைக்கு நான் நல்லவனா இருந்தேன், இன்னைக்கு கெட்டவனா மாறிட்டேன், அவ்வளவுதான். அண்ணி வந்துட்டாங்க, இனிமே உன் சீனு தாங்காதே. இனிமே சும்மா சும்மா ஏதாவது சாக்கு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு போகணுன்ற எந்த அவசியமும் இல்ல, அப்படித்தானே? முட்டை பொண்டா, உன் வயசுக்கும் உன் சைஸுக்கும் உன் வாய்க்கும் சம்பந்தமே இல்ல தெரியுமா? அண்ணி, எங்க அண்ணா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு உங்களை பார்க்க வருவான் தெரியுமா? இப்ப நீ ஒத்த வாங்க போற எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பொய்யா சொன்னேன்? உண்மைதான் அண்ணி. யாரு சீதா, நல்ல கலகலன்னு பேசிக்கிட்டு எவ்வளவு அன்பா பேசுற அண்ணி அண்ணின்னு. நீயும் நல்லா பேசு. இப்பதானமா கல்யாணம் ஆகி வந்திருக்கா, உடனே எல்லாம் நடக்குமா? பொறுமையா அதெல்லாம் பேசி பழகிக்குவாங்க. இனிமே எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருக்க போறாங்க. சரி சரி, எல்லாரும் அமைதியா இருங்க, ஆரத்தி எடுக்கணும். ஏடி நீ எப்படி ஆரத்தி எடுப்ப? வீட்டுக்கு அண்ணி வந்திருக்கா, நாத்தனார் தான் முறைக்கு ஆரத்தி எடுக்கணும். இது நீ சின்னவங்கிட்ட ஆரத்தி தட்ட கொடு, அவ ஆரத்தி எடுக்கட்டும். ஏத்த, அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. இங்க என்ன எல்லாமே முறைப்படியா நடந்துட்டு இருக்கு. கோகிலா, வாய வச்சுட்டு கம்முன்னு சொன்னேன். அம்மா சொன்ன மாதிரி சின்னவகிட்ட அதை கொடு. யாரு பாத்து எடு, இந்த அப்படி ஆரத்தி எடுத்தா காசு கொடுக்கணும் தானே? முட்டை பொண்டா, காசுக்கு இப்பயே அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டியா? காசு கொடுத்தா வேணா நாங்கெல்லாம் ஆரத்தி எடுப்போம், இல்லைன்னா எடுக்க முடியாது. சின்னவளே, என்னம்மா பேசிட்டு இருக்க? ஆரத்தி எடு, மணி ஆயிருச்சுல. அவ சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கா. நாத்தனார் செய்ய வேண்டியது செய்யணும்ல. ஆமா, எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாதான் அண்ணி வீட்டுக்குள்ள போக முடியும். முட்டை போண்டா, நசுக்கி போடுவேன் பாத்துக்க. டே அண்ணா, கம்முன்னு இருன்னு சொல்லிட்டேன். எம்மாடி சீதா, இதுல 1000 ரூபாய் இருக்கு, இதை தட்டுல போடுந்தா. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்ல மாப்பிள்ள, இதெல்லாம் நாத்தனார் முறை இல்ல. ஐயோ மாமா, நான் ஆல்ரெடி அவளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் கொடுக்க வேணா, கம்முன்னு இருங்க. அம்மா, நேத்து அந்த மோதிரம் வாங்கிட்டு வந்தீங்களா, அதை எடுத்துட்டு வாங்கம்மா. மோதிரமா? மோதிரமா போட போறீங்க? ஆமா, என் மனைவி நாத்தனார் முறை செய்யணும்ல, அதனாலதான் என் தொங்கச்சி கைக்கு, அதுவும் என் முட்டை போண்டாவோட அழகான கைக்கு மோதிரம் போடணும்னு சொல்லி ஆல்ரெடி செய்ய சொன்னேன். ஐயோ, இது தெரியாம நேத்து என் பையனை தப்பா நினைச்சிட்டேனே. ஐயா, அது மேல எடுத்து வச்சிருக்கையா, இப்ப உள்ள வாங்க, அத உள்ள போய் போட்டுக்கலாம். சரி, உள்ள போய் மோதிரம் வாங்கிக்கலாம். இப்ப ஆரத்தி எடு. ஒரு தடவை கல்யாணம் ஆகிதான் ஒரு மோதிரம் போடுவாங்களா? என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, என்கிட்ட 10 விரல் இருக்குதா, அதான் அண்ணனுக்கு 10 தடவை கல்யாணம் ஆனிச்சுன்னா 10 மோதிரம் கிடைக்கும்ல. இதுக்கி போடுவேன், ஒழுங்கு ஆரத்தியை எடு. அப்படியே பாத்து வாங்கம்மா, பாத்து வாங்கட்ட. எம்மாடி வயித்த வலிக்குது, இன்னும் எம்புட்டு தூரம் போகணும்? அவ்வளவுதான் வந்தாச்சு, அந்த இடத்துல தான் பாத்ரூம் கட்டி விட்டுருக்காங்க. என்ன இது? இது யார் போன் தெரியலையே. இந்த போன் எங்கேயோ பார்த்திருக்கேனே, யாரோட போனு? கதிரோட போனு. அவரோட போன் எதுக்கு இங்கே கிடக்குது? என்னவா இருக்குன்னு தெரியலையே.
சரி, இந்த போனை பத்திரமா எடுத்துட்டு போய் சார்ஜ் போட்டு அவர்கிட்ட கொடுப்போம். கண்மணி வாயா, எங்க அங்கே நின்னுகிட்டு இருக்க? போயிட்டே இருங்க அத்தை, நான் வந்துடுறேன். இவர் பாட்டுக்கு போனை மிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. முக்கியமான கால் எதுவும் வந்தா என்ன பண்றது? சரி, பத்திரமா எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். வந்துட்டீங்களா? வாங்க. ஏய் இப்ப எதுக்கு எந்திரிச்சிட்டு இருக்க? உட்காரு. டாக்டர் எந்திரிக்க கூட கூடாதுன்னு சொல்லிருக்காரு. உட்காரு முதல்ல. ஏங்க, என்னங்க கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? எந்த குறையும் இல்லல்ல? அதெல்லாம் எந்த குறையும் இல்ல, நல்லபடியா நடந்துச்சு. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையா? எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம்? இனிமே அதுதானே அவளுக்கு புகுந்த வீடு. அதனால அவங்க வீட்டுல தான் இருக்க முடியும், இங்கே வர முடியும். இல்லம்மா, நீங்களாவது போய் வீட்டுல விட்டுட்டு வந்தீங்களா இல்லையா? அதெல்லாம் கூட்டிட்டு போய் விட்டுட்டு தான் வந்தோம். நான் எதுவும் வரலன்னு எதுவும் சொன்னாங்களாமா? என்ன உங்க அன்னிக்காரி எல்லாம் பேசுறது தானே, இன்னைக்கு நேத்தா பேசுறா, எப்பயும் பேசுறது தானே. ஏங்க, என் புள்ள அழுதாளாங்க நான் இல்லைன்னு சொல்லி. அழாம இருப்பாளா? அழதான் செஞ்சா, என்ன பண்றது? சரி, கல்யாணம் பண்ண போட்டோலாம் எடுத்துட்டு வந்தீங்களா? எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க இங்க கொடுங்க, எங்க கொடுங்க, போன சீக்கிரம் கொடுங்க. இந்த பாரு, என் புள்ள இதுல எவ்வளவு அழகா இருக்கா. ஏங்க, ரெண்டு பேத்துக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. எனக்கு இதை கொடுத்து வைக்கல. அந்த கடவுளுக்கு நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? என் புள்ள கல்யாணத்துக்கு என்னைய ஒதுக்கி வச்சு விட்டானே. அந்த சாமிக்கு கண்ணே இல்ல. சரி விடு, இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு மத்த நாள் இந்த மாதிரி ஆய் தொலைஞ்சிருந்தா கூட பரவாயில்லையே. என் புள்ள கல்யாணத்துக்கா இப்படி எனக்கு ஆகணும்? கல்யாணம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அத பார்க்க கொடுத்து வைக்கலையே எனக்கு. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணுனேன்? நீ மட்டுமா வரல, உன் பையனும் தான் வரல. அதுக்குன்னு அவன் ஒப்பாரி வச்சுக்கிட்டா இருக்கேன். அந்த முச்சந்தியில அந்த குட்டிச்சோறு மேல ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவெல்லாம் ஒரு பொறுப்பு இல்லாதவன். அவனை நினைச்சு நான் என்ன பண்ண போறேன்? என் புள்ள வாழ்க்கை இப்படி. சரி சரி, அதை பத்தி யோசிக்காத. நாளைக்கு எல்லாமே சீர்ல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரணும், சரியா? அப்ப வேணா போயிட்டு வருவோம். சரிங்க. சரி சரி, அழாத. எதுவும் சாப்பிட்டியா என்ன? என்னத்த சாப்பிட்றது? நீங்க எல்லாம் அங்கிட்டு போயிட்டீங்க, என்னால எந்திரிக்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது. அது அப்படியே உக்காந்துருக்கேன். சாப்பாடு எடுத்து திண்ணையில மூடி வச்சுட்டு தானே போனேன், எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ல. நீங்க வந்து கல்யாணம் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொன்னாதானே எனக்கு எதுவுமே. சரி இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. இனி எதை பத்தி கவலைப்படாத, கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் சஷ்வந்த். இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது யுகேஷ், கிஷோர், கிஷன், மகாலட்சுமி, நதியா, ருத்ர மீனாட்சி என்கின்ற நங்கமானா. இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஸ்வேதா விஜி. நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோர் ஹரிஹரசுதன். இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.